வணக்கம், வெல்கம் டு சந்திராஜ் குக்கிங். சுவையான வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1.5 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. அதாவது 300 கிராம் இருக்கும். இது நான் நார்மல் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. வடைப்பருப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது 2 தண்ணி கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த டைமில் நம்ம வாழைப்பூவை ரெடி பண்ணிக்கலாங்க. நான் 2 மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்துருக்கேங்க. வாழைப்பூவோட ஸ்கின்னை நீக்கிட்டு பாருங்கள், இந்த உள்ளே இருக்க பூவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. வாழைப்பூவில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்யும். இதெல்லாம் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறனால ரத்த சோகையை குணமாக்கும், அல்சர் பிரச்சனையை தீர்க்குங்க. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ பாருங்கள், இதில் இருக்க பூவெல்லாம் நம்ம நீக்கியாச்சு. பாருங்கள், இந்த பூவில் உள்ள பிளாஸ்டிக் இதழ் மாதிரி ஒன்று கீழே இருக்கும் பாருங்கள். இதை மட்டும் நீக்கிக்கலாங்க. அடுத்ததான் நரம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அது மேலே ஒரு சின்ன கொண்டை மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீக்கிக்கலாங்க. மற்ற பகுதி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ண பூவை ஒரு பெரிய பவுல் நிறைய எடுத்து வச்சுருக்கேங்க. பருப்பு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இது நல்லா ஊறி இருக்குது. இதிலேருந்து 2 டீஸ்பூன் பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. மீதமுள்ள பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து காரத்துக்கு ஏற்ப நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச விழுதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. வாழைப்பூவை மிக்சி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச பூவை பருப்பு விழுதோடு சேர்த்து கலந்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. எல்லா பொருள்களையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பருப்பு அரைக்கிறப்போ தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை சுடுறப்போ எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது மாவு. இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு பிடித்தமான அளவில் உருண்டை சேர்த்துக்கலாங்க. டீப் ஃப்ரைக்காக எண்ணெய் சூடாயிட்ருக்குங்க. இப்போ வடை உருண்டைகளை ஒன்றுன்னா தட்டி எண்ணெயில் சேர்த்துடலாங்க. வடை தட்டுறப்போ ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டால் உள்ளே இருக்க மசாலெல்லாம் வேகாமல் அப்படியே இருக்குங்க. அதே டைம் 2 டைம் ப்ரெஸ் பண்ணி நம்ம வடை போட்டோம்னா உள்ளேயும் வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி வடை உருண்டைகளை எல்லாத்தையும் தட்டி சேர்த்துடலாங்க எண்ணெயில். வாழைப்பூ வடை வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5லிருந்து 6 நிமிஷம் வரையிலும் வேக விட்டு எடுத்துக்கலாங்க. வாழைப்பூவில் அதிக மெக்னீஷியம் இருக்கிறனால ரத்த அழுத்தத்தை சரி செய்யும், சிறுநீரகத்தை ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து மலச்சிக்கல் இருந்தால் அதையும் சரி செய்யும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து பெண்கள் கர்ப்பப்பை ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த வாழைப்பூ. இது குழந்தையின்மை, பீரியட்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாழைப்பூ நமக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் சமையல் செஞ்சு சாப்பிட்லாங்க. இது ரொம்பவே ஆரோக்கியமான உணவு. பாருங்கள், நம்மளோட வடைகள்லாம் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான ஆரோக்கியமான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சந்திராஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.